வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தின் தலைவி ஜோராசா கனகரஞ்சினி. இன்று இந்த மீடியா சந்திப்பை ஊடக சந்திப்பை முல்லைத்தீவு மாவட்டத்திலே மேற்கொள்ளுகிறேன். காரணம், முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தினுடைய தலைவி தன்னுடைய தேவைகளுக்காக, தன்னுடைய விருப்பங்களுக்காக இந்த பதவியை இழந்திருக்கிறான்னு தான் நான் நினைக்கிறேன். அவருடைய கஷ்ட துன்பங்களை நாங்கள் இன்னும் அறியவில்லை. ஆகவே எங்களுடைய இந்த போராட்டம் வருகின்ற 4ஆம் தேதி சுதந்திர தினம், அடுத்தது எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய மாசி மாதம் 20ஆம் தேதி தொடங்கிய அந்த தூய்மையான போராட்டம். இந்த பெரிய போராட்டங்களை 8 மாவட்டமும் சேர்ந்து செயற்படுத்தவும், அதை எங்களுடைய தேடலை மேற்கொள்வதற்காகவும் இந்த மீடியாவை நான் சந்திக்கிறேன். முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய தலைவி தற்சமயம் இதில் பங்கு கொள்ள முடியாத ஒரு நிலையிலே அவர் இருக்கின்றபடியால் ஒரு தலைவியை நாங்கள் இந்த இடத்திலே தெரிவு செய்திருக்கின்றோம். நிசாந்தன் வசந்தினி என்ற ஒரு காணாமலாக்கப்பட்ட உறவுகள் குடும்பத்தை சார்ந்தவர். அதே போல் அவர்கள் ஏற்கனவே இருந்த பழைய நிர்வாகம் அவரோட இணைந்து செயல்பட்டு இந்த தூய்மைக்கும் உண்மைக்கும் நீதிக்குமான போராட்டத்தை மேற்கொள்ளும் என்று இந்த இடத்திலே கூறியிருக்கின்றேன். எல்லோருக்கும் காலை வணக்கம். என்னுடைய பேர் பொன்னையா ஆனந்தகுமார். அழிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் மல்லாவி துணுக்காய் பிரதேசத்தின் இணைப்பாளராக இதுவரை காலம் செயல்பட்ட நான் தற்பொழுது முல்லைத்தீவு மாவட்டத்திலே வலிந்து காணாமலாக்கப்பட்ட தலைவியினுடைய இடத்துக்கு ஒரு புதிய தலைவரை எங்களுடைய 8 மாவட்டத்தினுடைய தலைவி மன்னார் மாவட்டத்து சங்கத்தைச் சேர்ந்த அம்மாவும் சேர்ந்து நாங்களும் நிர்வாகத்தில் உள்ள பழைய நிர்வாகத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து ஒரு புதிய தலைவியை தெரிவு செய்திருக்கின்றோம். இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் போராட்டங்கள் நீத்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் தொடர்ந்தும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் இருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் என்னை தற்காலிகமாக ஒரு செயலாளராக நியமித்துள்ளார்கள். ஆகவே இந்த காலப்பகுதியில் நாங்கள் எப்படி முதல் செயல்பட்டோமோ அதே விதத்தில் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் என கூறிக்கொள்வதோடு, வருகின்ற 4ஆம் தேதி சுதந்திர தின அன்றைய போராட்டம் ஒன்று கிளிநொச்சியில் இடம்பெற உள்ளது. அதற்கு எமது சங்கத்தில் உள்ள நிர்வாக உறுப்பினர்களும் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பெற்றோர்களும் உறவினர்களும் கட்டாயம் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு எனது கருத்தை. நான் மன்னார் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன். இன்றைக்கு முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு காரணம் என்னவென்றால், என் பேர் மனுவல் உதயச்சந்திரா. காரணம் என்னவென்றால், தற்காலிகமாக முல்லைத்தீவு மாவட்டம் அநியாயமாக அழிஞ்சு போகக்கூடாதுன்றதுக்காக அவைய நிர்வாகங்களை கூப்பிட்டு நிர்வாகத்தில் உள்ள ஆக்களை நாங்கள் பழைய நிர்வாகம் தான், அதில் இருந்த ஒரு தலைவியை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் தற்காலிகமாக ஒரு 3 மாதத்துக்கு. அதுக்கு பிறகு 3 மாதத்துக்கு பிறகு ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று வச்சு அதில் தலைவி செயலாளர் பொருளாளரை நாங்கள் தெரிஞ்செடுப்போம் என்று சொல்லி முல்லைத்தீவு மாவட்ட தலைவி இல்லாத காரணத்துக்காக இப்போ ஒரு தலைவியை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். என்னுடைய பேர் நிசாந்தன் வசந்தினி. இன்றைக்கு நான் பழைய தலைவி இல்லாதபடியா நான் இன்றைக்கு இந்த போராட்டத்துக்காண்டி நாங்கள் கைவிடக்கூடாதுன்றபடியால் இந்த போராட்டத்துக்காண்டி நான் தலைவியாக என்னை தெரிவு செய்யப்பட்டுள்ளது. நான் இந்த போராட்டத்தை தற்காலிகமாக 3 மாதம் எங்களோட கூட்டம் நடைபெறுவதற்கும் 3 மாதமாக நான் தலைவியாக இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நான் போராட்டம் கொண்டு நடத்துவேன்.